சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சரபங்கா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தரைப்பாலத்தை மூழ்கடித்துச் செல்வதால் கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆதிநாராயணன். வணக்கம் ஆதிநாராயணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் ஏற்காடு சேர்வராயன் மலையிலிருந்து தொடங்கும் சரபங்கா நதியில் தொடர்மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் எடப்பாடி வட்டத்திற்குட்பட்ட கொங்கனாபுரத்திலிருந்து புதுப்பாளையம், சமுத்திரம், கோணசமுத்திரம், வேம்பனேரி செல்லும் பிரதான தார் சாலை வேலாயுதக்காடு அருகே பாலத்தின் மீது ஆர்ப்பரித்து தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனிடையே பாதுகாப்பு நலன் கருதி பொதுமக்கள் தண்ணீரில் கடந்து செல்லாத வண்ணம் கொங்கனாபுரம் போலீசார் கயிறு கட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அப்பகுதியில் விவசாய நிலங்களிலும் தண்ணீர் சூழ்ந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழைக்காலங்களில் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் இந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர்.